ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்ரா கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூட் டெஃப்ட் வாரோட பார்ட் என்னன்னு எனக்கே தர்றாங்க. சரிங்க, வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக இருக்கிறவங்க யோசிக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சரி போகலாம், இருங்க, இன்னும் நியூஸ் போடுறாங்க, பார்க்கலாம். என்னங்க இது? அடப்பாங்க, இவன் ஒருத்தன் திருடன் போடுறான். இல்லைன்னா இந்த எம்மி பர்கரான், அதாங்க இந்த பர்கர் ஷாப்பு இதுங்க. இருங்க, உங்களுக்கு நான் அதை நேரடியாகவே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். என்னடா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஃபன். சரி, வணக்கம்டா மாப்பிள்ளை, இந்த குடுமாப்பிள்ளை எல்லாம் காசு எனக்கு தான். எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இல்லை அன்லாக்கா குவிஸ்னாவா? முடியாது, போங்கடா டே, வந்துட்டாங்க. குவிஸ் தான் அன்லாக் பண்ணுமா? போயிட்டு வரட்டா மாப்பிள்ளை? அடே யாரா இவன் லூசு பயபில்? டேய், அது உயிரை காக்கிற ஒரு விஷயம்டா, அதை போய் இச்சு என்னென்னோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஏமாக்கிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தப்பு செய்யலாமா? ஆனால் நம்மளே உக்காந்துட்டு போனால் அது வந்து தப்பான். போங்கடா டேய், நீங்கள் உங்கள் சட்டமோ இருங்க. 2 பேருக்கும் ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு அது முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்துன்னு போய் அந்த எண்டில் வச்சிட்றேன். என்னடா இது புதுசாக இருக்குன்னா? என்னடா ஹெச்எஸ்எல் சுவாரஸ் மாதிரியே இருக்க? அடை நில்லடா பைபிள். ஐயோ, ட்ரிகர் அழுத்துக்குள்ளே ஓட்டாங்க. இருங்க, சரி தொடுங்க. பறவைங்களை என்ன பண்ணுறது? பறவைங்களை சுட்டு தள்ளிட்டா. பார்த்தீங்கன்னா பயந்துட்டான் அவன். இதாங்க போலீஸ். என்ன போலீஸ் உங்களை? வாங்கயா. இன்னும் ஒருத்தன் அப்பாடா. என்ன கோஷி இந்த ஜாம்பிஸ் நம்ம சாவடிக்கிறதுக்கு பதிலாக இவங்களே நம்ம சாவடிச்சிடலாங்க. இதுக்கு செம்ம காசுங்க, செம்ம காசு. விளாட்லாம். என்ன அடிக்க வந்தான், கட்சியில் அவனே செத்து போயிட்டான். சரி, இந்த புது இதுக்கு குடிக்கோர் செத்து போவார். ஏன்னா சண்டை போடுறியா என் கூட? சண்டை போடுறியா? ஏன் பாட்டிலெலாம் அப்படியே போட்ட? சரிங்க, இதுருமே. ஐயா போலீஸ் அண்ணே, என்னை விட்டுரு அண்ணே, நான் உன் தம்பி மாறி அண்ணே. இருங்க, நம்ம இனி காசு நம்ம அள்ளோ நல்ல போகிறோம். நம்ம வந்து குடிச்சிக்கிட்ட பர்கர் ஷாப்புக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்கிட்ட தப்பிக்கலாங்க. சைக்கோ பசிங்க தெடுங்க, இதெல்லாம் உனங்க நம்ம வெறும் கையில் போவோம். சரி, ஓடுற ஐயோ அடே நீ ஒன்றா கடகடன்னு ஓடு. உன்னால் முடியாதது உலகத்தில் ஏதும் இல்லைடா. உன்னால் நினைத்தால் ஓட முடியும். ஓடு உன்னால் முடியும். ஓடு. ஈட் ஃபுட்டா? என்ன ஆகும்? செத்து போடுவோமா? படம் நல்லா இல்லைங்க. சரி வானேஷ்டா, போதுமா? எனக்கு அந்த கப்பலில் ஏறணும்னு ஆசை. நான் டிக்கெட் இல்லையே. ஒருவேளை அந்த கப்பலில் ஏறி தி செகண்ட் டைட்டானிக்காக மாறிடுச்சுன்னா என்னது கிராபு? நம்மளே பிடிக்கிறியான்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளே தூக்குறி உன்னை நீயே தூக்குறியான்னு கேட்குறாங்க. போங்கடா டேய். ஆமாம், நம்ம கார் இங்கே அந்த கார் இல்லைங்க, அது எவனோ பக்கத்து வீட்டுக்காரந்து காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டூட் டெஃப்ட் வரல பல மிஸ்ட்ரியஸ் ஆனால் நிறைய காருங்க இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு சீக்ரெட் நம்ம வந்து சொன்னோமா இல்லையா உங்களுக்கு? இந்த போன ஒரு இதுவில் ஒரு வீடியோவில், அதாவது இது இருக்கிறதுலே ரொம்ப மிஸ்ட்ரீஸ் இல்லைங்க, மிஸ்ட்ரியஸான ஒரு இடம் அதுன்னு. அடே ஏடாடா நீ டாய். அடே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு கிரனேட் போடியா டம்மியில். ஓகே, என்னங்க பறக்கிறோம்? ஏய் நீ ஆகாயத்தில் பறக்கிற. வந்து ஆக்சுவலி பறந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ணுற? அடே போலீஸ்காரா, என்னடா கையை மேலெல்லாம் கை வைக்கிற?
இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைமு மழை கை வச்சேன்னா அவ்வளோதான். என்னங்க மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ்? என்னங்க அடே கீழே வாடா. ஐயா இவன் ஒன்றுங்க போலீஸ். ஆமாம் என்னங்க இது எல்லாம் இங்கே எப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ரெக்கார்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓடியா அவங்க வந்து அப்புறம் முடிச்சலாம். ஃபஸ்ட்டு ஓடு. இல்லை டைம் பா மாதிரி ஏதாவது தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஆஹா மழை, ஆனால் மழை வருது, மண் வாசம் வரல. அது சூப்பராக இருக்குங்க. யார் யாருக்கு மண் வாசம் பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பிடிக்காத ஆளுன்னு இந்த உலகத்துலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, உலகத்தில் யாராவது இந்த மண் வாசனை பிடிக்காமல் இருக்கிறீங்களாப்பா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடே இன்னொன்றா ஃபஸ்ட்டு நம்மலாம் ஒரு ட்ரிஃப்ட்டுக்காரன் உலகத்துக்கு தெரியும். சொல்லுங்க. போலீஸ்கார மாமா நீ என் பின்னாடியே ஏன் வர? தம்பிங்களா அந்த போலீஸை பார்த்துக்குங்க. நான் பண்ணாத்தா இருக்கிறாருல இருங்க. அப்படியே போய் ஐயா அடே என் காரு, என் காரு ஆர்சி காரு இவன் ஒருத்தங்க. அடே என்னடா டேய் போலீஸ்காரா, நானே ஆர்சி காரை பார்த்தா எவன்டா அது என் ஆர்சி காரை இடிச்சிட்டு போனது இருங்க. அடே போலீஸ்காரா உன்ன யாருண்ணா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த போலீஸ் பார்த்தீங்களா புல்லட் ஸ்பீடில் ஓடி வந்தாங்க. அடே ஏன்டா என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க? வேறு யாராவது ஊரில் இருக்கிறவங்க போய் பண்ணுங்கடா. அடே என் ஆர்சி காரு காரே ஒடுங்கா நின்று. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்சி கார் பின்னாடி என்னை ஓட விட்டானுங்களே ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா வாங்கடா வாங்க உள்ளே அடிச்சு சொல்லிட்டு போயிடுவேன் நான். பாய். சரி தேவனுங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு இது உள்ளே நம்ம ஆர்சி கார் பண்ணால் கூட போகுது, நம்ம வந்துடுவோம். ஆனால் வந்து உள்ளே இப்போ ஏதாவது அப்டேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கானுங்களா அப்படின்னு தான் பார்ப்போம். ஐய் ஓகே ஒன்றுமே இல்லைங்க. இருங்க அப்பாடா எப்படியோ ஒன்று சீக்ரெட் வச்சுருக்காங்கங்க. நான் கூட சீக்ரெட்டே எல்லாம் பயந்து போயிட்டேன். ஆமாம் இது என்ன இது எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா என்ன இது? பேசாமல் இதே டைட்டில் வச்சிடலாமா? இருங்க அப்படியே இருங்க. ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கலாம். ஓகே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போயிருந்துருக்கோம். பட் என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம வந்து இப்படியா போகக்கூடாது, இப்படியா தான் போகணும். போலீஸ்கார நண்பா நீ எங்கே இருக்க? இதோ இப்படிக்கா தான் நம்ம போனோம். ஆமாங்க இப்படிக்காவே தான் போனோம். சரி போலீஸ்காரன் எங்கே? போலீஸ் இல்லாமல் எப்படிங்க? அடே போலீஸை எங்கடா இருக்கிற நீ? எங்கடா நீ? ஏடா நீ? எதா ஃப்ரெண்ட்ஸின் போலீஸு? ஓஹோ இங்கே இருக்கீங்களோ? வாங்க சாவு. ஐயோ அங்கே வரான் இவன். சாவு சாவுடா டே. சாவு இந்தா சாவு படா. எப்படியோ ஒன்று முடிச்சாச்சு. கெட் ஃப்ரீ ஆமாவா? அடே பண்ணலாம். கெட் ஃப்ரீ அமௌண்ட் கொடுத்தா இவனுங்க ஆடு இருந்தால் தான் ஃப்ரீ அமௌண்ட்டே தருவானுங்க. இவனுங்களால தான் கெட் ஃப்ரீ அமௌண்ட் கொடுக்குறதா அது. சரி ஏன்னா புகட்டாட்டாவா? அது என்னடா புகட்டாட்டாட்டினீங்கன்னா புகாட்டியை தான் இப்படி பேர் வச்சுட்ருக்குறானுங்க. அண்ணே லிஃப்ட் கொடுண்ணே. சாரி லிஃப்ட் கொடுண்ணே. நன்றிண்ணே. அவனாங்க மாட்டிக்கிச்சு காரு. அப்படா மாட்டிக்கிச்சுங்க. இனி இந்த காரை வச்சு நம்ம செய்ய போகிற வேலை இருக்கே நினைச்சாலையும் ஒரு சிரிப்பாக வருது. இருங்கங்க நம்ம வந்து போய் இவன்கிட்ட லைட்டாக பேசிட்டு வருவோம். எப்போ நம்ம ஜம்பு கீழே விழுந்துடாதா லூசு பைபிள். கீழே வந்துட்டாங்க. இப்போ $1300 இருக்குது. சரி நம்ம வந்து டாக்ஸியும் ஓட்டி சம்பாதிக்கணுங்க. மற்றவங்கள சாவடிச்சிருக்கு நம்ம வந்து சும்மா மற்றவங்கள சாவடிக்கலாம் வாங்க. என்னங்க இது வந்து ஒரு சாக்லேட்டுங்க. எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியும். தெரியாது. சாட் எப்போ சாட் நீ வருவ? அதெல்லாம் நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. இப்போது எல்லாம் ஆஃபீஸர்ஸும் நான் எப்போ வருவேன்னு இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வர வேண்டிய நேரத்தில் வருவேன். வர வேண்டிய நேரம்னா சாட் அதை எப்போ வரேன்னு எனக்கே தெரியாது. அது வரும்போது நானாக வருவேன். நீ வருத்தப்படாத. ரிச் எப்படியா இருக்கா? நல்லா இருக்கான் சாடு. சரி உன்னோட இந்த பல வருடமாக நீ இங்கே தான் இருக்க. உனக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி? அதெல்லாம் நீ கவலைப்படாத. எல்லாம் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் இங்கே இருக்கேன். இல்லை நான் வேறு இடத்துக்கு போயிட்டுருப்பேன். சரி சாடு நீ பார்த்து இருந்துக்க. நீ வந்துடுவேன்னு நான் குறிச்சிக்கத்தில் நீ வந்துடுவேன்னு நான் நம்புகிறேன். நீ வா.
உனக்காக அங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. வந்துரு, இந்த காசெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஜாடு. ஒன்றும் திட்ட மாட்டியே? அடே இப்போ கூட வாடா, காசுன்னு போடா. ஒன்றும் இல்லை சாடு, நான் வந்து லைட்டாக காசு தான் எடுத்துக்கினேன். ஏன்னா ஒரு ரூபா இருக்குமா, ₹1 மட்டும் எடுத்துக்கினேன். ஜாஸ்தியெல்லாம் எடுக்கலை. மிச்சத்தை வச்சு நீ சாப்பாடு வாங்கிக்கோ. கிருந்துன்னு வந்துட்டோம். எங்கே அவனுக்கு கேட்க போகுது? விடுங்க. ஏன்னா உன் வண்டி கூட காணோம். ஆஹா, நான் ஆட்டோக்காரன் போடா. டேய், ஆட்டோ எடுத்து நீ கிளம்புடா. ஃப்ரெண்ட்ஸ், இனி நானும் வந்து நிறைய பேர் சாவடிச்சிட்டேன். இன்னத்துக்கு என்ன, இப்போ நம்ம ஜெயிலில் தாங்க இருந்திருக்கணும். இன்னத்துக்கு களி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து களி போட மாட்டாங்க, வேறு என்னென்னவோ போடுவாங்க. நம்மளும் நிறைய பேர் தெரியாமல் ஏற்றி கொண்டு இருக்கோம் அந்த கேமில். ப்ளஸ் நிறைய தப்பு செஞ்சுருக்கோம். ஏன்னா அப்படின்னீங்கன்னா, திருடுறது, போலீஸ் கேட்க வந்தால் போலீஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் நான் இனி ஆட்டோக்கார் இல்லை, நான் இனி ரிக்ஷாக்கார், அதாவது டாக்ஸிக்கார் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, வெறும் நம்ம சப்ஸ்கிரைபர்னு இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதோ இந்த டாக்ஸி இருக்கு இல்லையா, அதை ஃப்ரீயாக இந்த டாக்ஸியில் உங்களுக்கு இன்னும் போகிறேன். ஆனால் வந்து நீங்களும் நம்பலாம். ஆனால் எங்கெங்க என்னால் முடியும்? சிரிக்கத்தை விடுங்க தலைவா. பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிச்சு. நம்ம வந்து இவனை ஏற்றின இடத்துல இவனை வந்து இறக்கி விட்டுருந்தோம். அந்த மாதிரி ஒரு கிளிச்சு இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 10 இல்லை ஒரு 2 பேர் இது பண்ணாலே நம்ம வந்து 3 பேர் இது பண்ணாலே ஒரு ஆமாம் என்ன ஸ்ட்ரைட்டாவா ஐயை ஏன்னா பொக்கட்டாட்டா வச்சு இடிச்சிட்டேன். பொக்கட்டாட்டா இல்லை, பொக்க ஆட்டா. புகாடி தான் நாங்கள் அவன் வந்து நம்மளை இடித்த ஒரு வெஹிக்கிள். சரி, என்ன மாதிரி லம்போர்கினி ஃபேன் லம்போன்னு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புகாட்டியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா புகாடி அப்படின்னு போடுங்க. அப்படா வந்துட்டோம். தலைவரே, இந்த தலைவரே, இங்கே தானே நீ போனோம். இறங்க தலைவா, போ தலைவா, பை தலைவா. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து இறங்குறான். என்ன சம்பவம் செஞ்சான்னு தரலங்க. நிறுத்துறா. வா தலை, எங்கே தலை போனோம்? என்ன தலை, இவ்வளோ தூரத்துக்கு நடந்து கூட தலை போக மாட்டேன். இவன் நடந்து போகிறதுயா, இவன் 10ன்னு கூட போக மாட்டாங்க. இவன் சுமீல் பையன். ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து இவ்வளோக்கிட்டே ஒரு சவாரி வந்துச்சா, அது போதும். ஏன்னா குப்பை தொட்டியெல்லாம் வெளியே இருக்குது. இந்த ஒரு நியூ அப்டேட்டில் எல்லாம் கடையில் ஒரு 2-3 கடைக்கு முன்னாடி குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அடே, குப்பை தொட்டி வச்சு நான் என்ன பண்ணுறது? குப்பை தொட்டியில் ஈயெல்லாம் இருக்குங்க. இந்த பர்கர் ஷாப்பு அட்வர்டைஸ் பண்ணாங்க இல்லையா, அது இதே தாங்க. இதே பர்கர் ஷாப்பு இருங்க. நம்ம ஒரு $2000 எடுத்து வச்சு சம்பாதிப்போம். ஐயா, அடே நீ எப்படா வந்த? கார் முன்னாடியே வேணும்னே வந்து மாட்டிட்டேன். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. ஆமாம், அங்கே சில பேர் இருந்தாங்களே. ஐயா, அடே வீட்டில் சொல்லி வச்சுட்டு வந்துட்டிங்களாடா? இந்த மாதிரி நான் போகிறேன், எவனாவது காரு இது இருக்குது இல்லையா, அந்த கார் மேலே நான் மோத போகிறேன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டிங்களாடா? டேய் சரி, எத்த விடுங்க. 2000லாம் தராது. அங்கே சில பேர் இருந்தாங்களே, அவங்கள முடிச்சிடலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய காசு கேட்கும். இங்கே 2 பேர் இறம போன மாதிரி இருப்பானுங்க. 3 பேருங்க. எப்பா என்ன ஆயிட்டு இன்னும் ஒரு 1000 கீச்சிக்க மாட்டாங்க. இங்கே வாங்க, யாரோ தான் கூட்டமாக அப்படி இருந்தாங்க. போயிட்டானுங்க போலையே. ஐயோ, எப்பயும் நான் போட்டு தள்ளிட்டுருக்கணுங்க. எப்படி இருந்தாலும் தப்பிச்சு தான் ஓட போகிறானுங்க. இருங்க, நம்மளோட லாஸ்ட் சவாரி இவன். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கியே, உக்கார தலை. ஆனால் என்னங்க ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறான்? அடே போலீஸ் வேணுங்க தலை, நான் வர போலீஸ் கேஸில் இருக்கிறேன். அப்புறமா இது போலீஸ் இதுவும் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா டேய், இந்த பர்கர் ஷாப்புக்கு கூட வாடா, உன்னால் வர முடியாது. இந்த பர்கர் ஷாப் எவ்வளோ கிட்ட நீ கூட வாடா, உன்னால் வர முடியாது. போலீஸ் வேறு வரானுங்க. பார்த்தீங்கன்னா சுட்டுட்ருக்கானுங்க. ஓடுறான் கைப்புள்ளையா ஓடு. ஏன்டா டேய், திருப்பி சேட் இருக்கிற இடத்துக்கு தானடா நீ போவேன். இருங்க மெதுவாக போகலாம். அப்போதான் வந்து ட்ரிஃப்ட்டு இப்போ அடிக்காது. எல்லாம் செம்ம ட்ரிஃப்ட்டுங்க. இது ட்ரிஃப்ட்டு கார். இது எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கும்னா, சும்மா 1000 மீட்டர் கூட ட்ரிஃப்ட் அடிக்கும் இது. இந்த மாதிரி ஒரு காரு. எஸ்கேப்டா லாஸ்ட் ஒருத்தன். டேய் லாஸ்ட் இன்னும் எவ்வளோ நாடா பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் கரோ ருக்கோ ஜாரா சபர் கரோ ஃப்ரெண்ட்ஸ். இருங்க,
அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. ருக்கோனா இருங்கன்னு அர்த்தம். சபர் கரோனா தான் என்னன்னு தெரில. சபர் கரோனா என்னன்னு தெரிஞ்சுங்க. யோசிக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலை போட்டுக்கவும். சரி ஓகே, புல்லட்டு பாண்டி மாதிரி புல்லட் ஸ்பீடில் போயா பிளான் பண்ணலாம். அவன் நம்மளுக்கு ஏதாவது காசு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐயாய் என்னடா இது இருங்க தலைவா பார்த்துக்கோ. நீ சொன்ன இடம் இது இங்கே தானே ஒன்றும். என்னங்க பேங்க் ஏதாவது ஆக்கி போட போகிறானா? சரி இருங்க, பேங்க் அதான தலையை ஆட்டி போடுற, பேங்க் ஆட்டி போடி. சரி எத்த விடுங்க. இதோடு நம்ம இந்த வீடியோ வேணாம், இந்த சவாரி முடிச்சுக்கலாம். சரி கடகடன்னு போய் குடுகுடுன்னு ஓடி இங்கே நிற்க வேணாம், அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா டாக்ஸி, நிற்கிறேன். ஐயா யார்ராமா என் மேலே ஏற்ற இந்த வீடியோ மரத்தில் பட்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாங்க ஷிப்பு போயிருக்கு. திருப்பி அந்த ஷிப்பு வரணுமே, என்ன பண்ணுறதுங்க? இருங்கங்க அந்த ஷிப்பு வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது ஷிப்பு வந்தால் கூட பார்க்குறேன். இப்போதைக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கட் பண்ணிடுறேங்க நான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அந்த கப்பல் வந்துடுச்சு. எங்கே வருதுன்னு தெரில. நான் ஒரு போலீஸ்க்கு சம்பவம் செஞ்சுட்டேன். இப்போ வேணா வரட்டும். அடே வாடா இருங்க. ஜம்ப்பு ஓகேங்க. அடே என்னடா ஷிப்பில் வின்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஷிப்பில் வின்ட்டோங்க. நம்ம ஒருத்தன் வர ஜிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டுருந்தான், பையனை முடிச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பில் குதிக்கலான்னு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆகிட்டோம். என்னது மிஷன் டூட் மார்ட்டில் ஒருத்தன் இருக்கானா, அவன் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அடே என்னடா பண்ணுற, எனக்கு சொல்லடா. டேய் இருங்க, நான் என்னது இது? ஒழுங்கா சொல்கிறேன் வந்துரு. அடே வாடா இருங்க. அடே ஒழுங்கா வந்துரு, வாடா வந்துட்டாங்க. டைமை ஸ்லோ பண்ணதும் எப்படி வரான் பாருங்க. சரி நம்ம வரும்போது ஒரு கேங்ஸ்டர் நிரூபிச்சிட்டோம். எனக்கு இப்படி வைப்பலாம். அப்போதான் எவனாவது ஏற்றுவான். இல்லை விட்டு போயிடுவோம் போலீஸுன்னு. அடே போலீஸே வாடா. சரி இங்கே நீ போய் எவனாவது ஏற்றுறேன். நான் எவனாவது ஏற்றுங்கய்யா. எவனும் ஏற்றுற மாதிரி இல்லை, நம்மளே முடிச்சு விட வேண்டியதான். ஏன்னா இது இருங்க, நம்மளே முடிச்சு விட வேண்டியதான். போலீஸ்காரன் நண்பா, உனக்கு மீசை அதிகண்டான்னு சொல்லுவான். ஏன்னு தெரியல, போலீஸ்காரங்களாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க. சுரா இதுலையா ஆமாம் இல்லையா? அப்படியே லூஸு போய்ல எங்கே ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. தொடுங்க, நம்ம நாங்கள் இப்படிக்கா வந்துட்டோம். இப்படிக்கா போனோம் நம்ம. இப்போ இப்படிக்கா வந்துட்டோமே. தலைவரே ஐயா ஏன்னா இப்படி மோதி தள்ளிட்டானுங்கள. ஓகே, ஒரு விளையாடு மாட்டியாச்சு. 2 பேரும் முடிச்சாச்சு. ஒன்று அந்த 2 பேரும் ஆனால் ஐயோ வாங்கி டெட் பாடி. நீங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி நான் இந்த மாதிரி ஆகுது என்னன்னு தெரில. தலைவரே லைட்டாக லிஃப்ட் கொடு தலைவரே. போகலாம் தலைவரே. போ நம்ம வேறு டூட் மார்ட்டுக்கு வர கூப்பிட்டாங்க நம்மளை. ஏன்டா டே இந்த கார் தானடா ஓட்டக்காரடா இது யானவை யார் நான் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு முட்டு பையன் எங்கேயோ போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும் காரு, அந்த காரு. இதில் நம்ம குதி இதை போலீஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே அவங்களை ஏற்றுற மாதிரி போய் தலைக்கு மேலே குதிச்சிடலாம். விடுங்க, டான் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக காஷ் கிடைக்கும். ஐயே சரி, டூட் மார்ட்டுக்கு போ. டூட் மார்ட்டே வந்துடுச்சு. இனி எதுக்கு டூட் பார்க் பாடா. இந்த இடத்துக்கு யாருதுங்க செதல் இல்லை சிலை பாருங்கள், வாயில் எப்படி வந்துடுச்சுன்னு. சரி அடே டூட் மார்ட் இங்கடா. நம்ம பாருங்கள் கன்று வாங்குற மாதிரி கன் ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். டூடு என்ன டூடு வாங்க எல்லாம் வச்சுருக்கேன். கேரட்டு, இது பெரி, இது திராட்சை, இது ஆப்பிள், இது லெமன், இது பூசணிக்காய். இருங்க ஓகேங்க, ஒரு $10 கொடுத்தான். நம்ம அவன்கிட்ட போய் பேசணும். அவனா யாருடா அப்படின்னீங்கன்னா, இருங்க
அடே நம்ம பாருங்க எப்படியா வந்துட்டுருக்கோன்னு. அவன் இதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அவன்கிட்ட போய் தெளிவா என்ன நீ தானா அவன்? அதாவது ஐயோ அவன் பேர் என்னங்க? ஐயோ திருப்பியும் கடைக்கு போகிறான். அவன் வந்து சொல்லி அவன் சொன்ன வழி முடிச்சுக்கலாம். அடா எங்க நம்ம வீட்டுக்கு போகிற வழி இங்கேயே இருப்பாங்க. இவங்கிட்ட தான் நம்ம போய் பேசணும். தலைவர்கிட்ட தான் நம்ம போய் பேசணும். இருங்க தலைவரே உங்ககிட்ட எல்லாம் போய் பேசணும். இருங்க என்னங்க இது பண்ணுறான்? இது மேலே போட்டாலும் ஒன்றாக மாட்டேங்குது. ஏய் ஏதாவது பேசியா லீனி? ஏதாவது பேசுகிறா? அடே ஏதாவது பேசுகிறா? அடே எடுங்க. ஏய் அடே எங்கே போகிற? சரி அவன் பாட்டுக்கு போட்டாங்க. சரி இங்கே தான் காசு இருக்கா? ஓகே $2 $15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளோ லென்த்து? எவனும் வீடுங்க கதுவா எவனதோ வீடு இது. யாருமே காணோம். என்னடா அடே வீட்டை இப்படியாடா திறந்து வச்சுட்டு போவீங்க? இதுதான் நம்ம வீடு இப்படி தான் திறந்துட்டு போகுது. என்னங்க இது? அடே ஸ்னோமேன் மேலெலாம் பட்டாம்பூச்சிங்களா? சரி என்ன உடஞ்சி போட்டுருக்குதா? இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேமுங்க. இது மை ஃபேவரட் கேம். இருங்க ஓச்சக் அடே சாத்திராயத்த. சரி வேறு எதுவும் இருக்க மாதிரி இல்லை, வெறும் டிவியை தான் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் பிசிரா கேமிங் தமிழ். பாய்.